ஆயிரம் என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயம் தோன்றும். என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய துணை நன்றாக இருக்க வேண்டும், உன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். அனைவருமே இது பொதுவாக எல்லோரும் நினைக்கும் விஷயம்தான். நீ வெளியில் போகும்பொழுது கூட உன் துணையிடமும் சொல்வார், யாருடைய சண்டைக்கும் போகாதீர்கள், தேவையில்லாமல் பேசினால் கூட அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் என்று. ஆனால் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை உன்னுடைய துணைக்கு செய்கிறாயோ, சில நேரம் அது உன்னுடைய துணையானது உன்னுடைய பேச்சை கேட்கிறது. ஆனால் சில நேரம் இதெல்லாம் உன் வேலையை பார், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறது. உன்னுடைய பேச்சை கேட்கும் பொழுது அது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிக்கிறது. ஆனால் அதுவே உன்னுடைய பேச்சை கேட்காத பொழுது அதற்கு மிகப்பெரிய தண்டனையானது கிடைக்கிறது. அதே போலத்தான் வேலை பார்க்கும் இடத்தில் எப்பொழுதுமே நீ சொல்வாய், யாரும் எந்த ஒரு வம்புக்கும் எந்த ஒரு தேவையில்லாத பேச்சுக்கும் கொடுத்தால் போகாதீர்கள் என்று. ஆனால் தேவையில்லாத 2 ஆண்கள் உன்னுடைய துணைக்கு பின் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்தால், நாங்கள் தான் செய்தோம், அவன் செய்யவே இல்லை என்று ஒரு வார்த்தை. பெரிய இடத்தில் மேலிடத்தில் போய் அவன் எந்த வேலையும் செய்வதில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியே உன்னுடைய துணை ஏதாவது ஒரு வேலை செய்துவிட்டது என்றால், அவன் செய்யவே இல்லை, நாங்கள் தான் செய்தோம் என்ற ஒரு வார்த்தை. ஆக மொத்தம் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னுடைய துணையினுடைய பெயரை கெட்டுப்போக வைக்க வேண்டும் என நினைத்தே பழகுகிறார்கள். இது உன் துணைக்கும் தெரியும். தங்கமே, வாழ்க்கையில் மிக மிக துரோகமான ஒரு விஷயம், வலியை தரும் விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை செய்திருப்பாய், முழு உழைப்பையும் போட்டிருப்பாய், கடைசியில் வேறொருவர் அதற்கு பெயரை வாங்குவதுதான். அதே போலதான் நடக்கிறது உன்னுடைய துணையுடைய வாழ்க்கையிலும், உன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. வேலை செய்வது எல்லாம் உன்னுடைய துணை, ஆனால் பெயரை எடுப்பது வேறொரு நபர். ஆனால் அவர்களுக்கு வேலையின் உயர்வு கிடைக்கிறதே தவிர, உன்னுடைய துணைக்கு வேலையில் கெட்ட பெயர் தான் கிடைக்கிறதே தவிர நல்ல பெயர் கிடைப்பது கிடையாது. ஒவ்வொரு தெய்வத்திடமும் நீ என்ன தெரியுமா வேண்டுகிறாய்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறீர்கள்? வேலை ஒருவன் செய்வான், ஆனால் பேரை எதற்கு அவனிடம் கொடுக்கிறீர்கள்? எனக்கு என்னுடைய துணைக்குத்தானே பேர் வர வேண்டும் என்று. கட்டாயமாக இந்த சூழ்நிலை மாறும். உனக்கு என்ன தேவை? நல்ல பெயர், நல்லதொரு விஷயம், நிச்சயமாக அது கிடைக்கும். யாரெல்லாம் உன்னுடைய துணைக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்கிறார்களோ, நிச்சயமாக ஒவ்வொரு விஷயமும் மாறி உனக்கு நல்லது நடக்கும். உன்னுடைய துணையுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தொந்தரவாக, எதெல்லாம் ஒரு விஷயங்கள் மிக மிக யாரெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் விட்டு விலக நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன். உன்னுடைய துணைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது தான். அந்த பிரச்சனையும் இதுதான். அதாவது 2 ஆண்கள் சேர்ந்து உன்னுடைய துணையுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறார்கள். எது செய்தாலுமே அவர்கள் தான் செய்ததாக வெளியில் காட்டிக்கொள்கிறார்கள். தான் உன் துணை செய்வதாக காட்டிக்கொள்வது கிடையாது. உன்னுடைய துணைக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது. தங்க பிள்ளையே, நடந்தது அனைத்தும் நடந்துவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய துணைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் உன்னுடைய துணை செய்யும் வேலைக்கு உன் துணைக்கு அதற்கான பணமும் அதற்கான உயர்வையும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நேரங்கள் மிக கடுமையாக இருக்கிறது, மிக மிக வாட்டி வதைக்கிறது உன்னுடைய குடும்பத்தை. இது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் உன் குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது. நீயும் சில நேரத்தில் நினைக்கிறாய், இதற்காக நமக்கு மட்டும் இந்த ஒரு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, எப்பொழுதுமே எதற்காக நமக்கு மட்டும் இவ்வளவு கவலைகளை எல்லாம் அந்த தெய்வமானது கொடுக்கிறது என்று. தங்கமே, தெய்வம் எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்வது கிடையாது. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் எவ்வளவுதான் நீங்கள் தெய்வத்தை வெறுத்தாலும், தெய்வமே வேண்டாம், எனக்கு இவ்வளவு பிரச்சனையை தருகிறது, தெய்வமே வேண்டாம் என்று சொன்னாலும், தெய்வம் உங்களை விட்டு ஒரு பொழுதும் விட்டு போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற நினைக்கிறீர்களோ, அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தெய்வமும் முன்னேற வைக்கத்தான் துடிக்கிறது. தங்கமே, வாழ்வில் நீ நினைத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்திடும். நன்மைகளானது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடத்தி தர நான் இருக்கிறேன். யோசி, நன்றாக யோசி. எதுவாக இருந்தாலும் நான் நல்லது தான் செய்வேன். நீ வணங்கும் தெய்வம் உனக்கு எந்த ஒரு காலமும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாது, நல்லது மட்டும்தான் செய்யும் என்று நீ நம்பு. நீ நம்பதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அற்புதத்தையே காண்பாய். நான் எதற்காக தெரியுமா தங்கமே உன்னை நம்ப
இந்த விஷயத்தை நம்பு, அந்த விஷயத்தை நம்பு என்று சொல்கிறேன். நீ நம்பும் பொழுதுதான் உனக்கு தெரியும். நாம் இவ்வளவு நம்பி இருக்கிறோம், நிச்சயமாக நம் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் என்று. புரிகிறதா? தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழம்பி போய் நிற்காது. ஏனென்றால் அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது. உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ நிம்மதியாக இருப்பாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதி கிடைக்கும். சகல சௌபாக்கியமும் சகல விஷயமும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க நான் உனக்கு வழித்துணையாகவே இருப்பேன். பொறுமையோடு இருங்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் பட்ட அனைத்து காயங்களையும் மறந்து, சில விஷயங்கள் நீ கேட்ட உடனேயே கிடைக்கவில்லை என்பதற்காக இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது என்று முடிவுக்கு வந்துவிடாது. நீ கேட்டவுடன் கிடைக்கவில்லை என்றால் கொஞ்ச நாளில் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொன்றாக உனக்கு பிடித்ததாக நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை என்று பதறிப்போக வேண்டாம். ஏன் தெரியுமா? உனக்குத்தான் ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க நான் இருக்கிறேனே. நான் இருக்கும் பொழுது ஏதாவது சிறிய விஷயத்தை பற்றி யோசிக்கலாமா? யோசிக்கும் நான் உன்னை யோசிக்க வைப்பேனா? ஏன் தெரியுமா? நான் இருப்பேன். உனக்கு உன்னுடைய துணையையும் சரி உன்னையும் சரி ஒவ்வொரு இடத்திலும் காப்பாற்றி ஒவ்வொரு இடத்திலும் கரை சேர்க்க இங்கு நான் இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டாம். அமோகமாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். யார் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பிள்ளையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. கண்ணீரை எப்பொழுதும் சிந்தாதீர்கள். நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் தேடுகிறீர்கள், உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக உடனடியாக அழுது துவண்டு போய்விடுகிறீர்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேடும் ஒவ்வொன்றும் கிடைக்கவில்லை என்றால் கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்று அர்த்தம். பலருடைய வாழ்க்கையில் எல்லாமே கேட்டவுடனேயே கிடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் கேட்டவுடனேயே எதுவும் கிடைக்கவில்லை என்று ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் சரிதான், எதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் நிச்சயமாக உங்களை விட்டு போவார்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். நன்மைகள் நடக்கும். நம்புங்கள். நான் இருக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து உங்களை வாழ வைப்பதற்கு நான் இருக்கிறேன். இனிமேல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களோடு இருப்பீர்கள் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். கண்ணீரை துடைத்துக்கொள். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.